இன்னிங்ஸ் 2755 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. கை தட்டலாம். 2750 ரன் அடிச்சிருக்கோம் மொத்தமா. 229 விக்கெட் விழுந்திருக்கு. விழுந்த விக்கெட்ஸ் எல்லாம் மொத்த விக்கெட் 229. மொத்த வீசின பால் ஒரு சிலர் 6 ஓவர்ல முடிச்சிருக்கோம், 8 ஓவர்ல முடிச்சிருக்கோம் இல்லையா? மொத்தமா நம்ம இங்க இந்த கிரவுண்ட்ல வீசின பால் 2290 பந்துகள். அதுல 474 எக்ஸ்ட்ரா, 474 எக்ஸ்ட்ரா. அதுல இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். இந்த இதுல 184 4 அடிச்சிருக்காங்க ஃபாதர் இந்த 20 மேட்ச்ல. வெரி குட். 184 4 184 4 அடிச்சிருக்கீங்க. 76 6 அடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெரி குட். சரியா? 50 3 பேர் 50 பிளஸ், 3 பேர் 50 பிளஸ் அடிச்சிருக்காங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். அடுத்து 3 பேர் 50 பிளஸ் பார்ட்னர்ஷிப்ல விளையாண்டுருக்காங்க. 50 பிளஸ் பார்ட்னர்ஷிப்ல விளையாண்டது 3 பேர். ஒருத்தர் 100 பிளஸ் பார்ட்னர்ஷிப்ல விளையாண்டுருக்காங்க. இதெல்லாம் சாதாரண இல்ல. எங்க சேரமத்தமட்டி 2 பேர் 50-50 அடிச்சாங்க. அதெல்லாம் ஓகே. அப்புறம் 8 இது பவுலர்ஸ்க்கு 8 மெய்டன் ஓவர் வீசப்பட்டிருக்கு. 8 மெய்டன் ஓவர் தான் வீசப்பட்டிருக்கு. பாத்துக்கோ. நான் குரூப்ல வந்து உங்களுக்கு அந்த மொத்த வேல்யூபிள் பிளேயர்ஸ் அனுப்பிச்சு விட்டேன். லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டேன். அந்த லிஸ்ட்டை மொத்த குரூப்ல உங்க குரூப்ல இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு மொத்தமா அனுப்பிச்சு விடுறேன். இது வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்சோடதும் அனுப்பிச்சு விடுறேன். அதுல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறா அப்படியே வரிசையா இது வரைக்கும் விளையாண்ட ஒரு ஓவர் போட்டிருந்தாலும் ஒரு பால் பேட்டிங் பிடிச்சிருந்தாலும் அவன் பேட்டிங்ல வருவான், பவுலிங்ல வருவான், ஃபீல்டிங்ல வருவான். ரைட்டா? அப்போ அதுல அது என்னது நம்ம ஐசிசியில் ரேங்க் தரவரிசை பட்டியல் போடுவாங்களோ அந்த மாதிரி அப்படியே அழகாக வரிசை பட்டியல் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஸ்கோர் என்னங்கிற வரைக்கும் அதில் வரும். அது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. தே வில் பி மோர் ஹாப்பி. 1260 போட்ட மொத்த பால் 2290ங்க. அதில் 1267 பால் என்ன தெரியுமா? டாட் பால். டாட் பால். வெரி குட். நல்லா வைத்திருக்கலாம். 78 கேட்சஸ் பிடிச்சிக்கிறோம் ஃபீல்டர்ஸ். ஓகே. 78 கேட்ச் அவுட் ஆயிருக்கு. 4 ஸ்டம்பிங். அப்போ 43.27% வந்து பவுண்டரி 4-0 6-0. ஓகே. நம்ம எடுத்த ஸ்கோர்ல ஏறக்குறைய 44% என்னது 4-0 6-0 பவுண்டரியில. பவுண்டரி ஃப்ரீக்வன்சி என்ன தெரியுமா? 8.81. அப்படின்னா ஏறக்குறைய 9 பாலுக்கு ஒரு 4-0 6-0 போயிட்டே இருந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் 9 பாலுக்கு ஒரு 4-0 6-0. ஓகே. டாட் பால் ஃப்ரீக்வன்சி எப்படி அப்படின்னா 1.81. அப்ப ஏறக்குறைய 2 பாலுக்கு ஒரு டாட் பால் அப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. மொத்தம் டாட் பாலோட பெர்சன்டேஜ் 55.33. இது வருது. ஓவரால் சிக்ஸஸ் வந்து 76. அதுல 6 6 ஒரு ஆளா அடிச்சு ஹையஸ்ட்ல நிக்கிறவர் சைமன். கருமத்தப்பட்டியை சார்ந்த சைமன் 6 6 கண்டினியூஸ் அடிச்சு நிக்கிறார். அடுத்த பிளேஸ்ல பிரின்ஸ் 6 6 அடிச்சு இன்று வரை மேல இருக்கிறார். ஓகே. இப்ப இருக்கிறார். ஓகே. 4ல மீதியெல்லாம் உள்ள இருக்கு. நான் பார்த்து அனுப்பிச்சுடுறேன். ஓகே. 184 4ல அருள் இண்டிவிஜுவலா 10 4 அடிச்சு மேல நிக்கிறார். இன்னைக்கு ஒரு விளையாண்டதுல அருள் இருங்க 10 4 இவர் தான் டாப் மோஸ்ட். காலையில நான் கேட்டிருந்தேன் யாரு அதிகம் 9 4 அடிச்சிருந்தாங்கன்னு. இன்னைக்கு ஒருவேளை வெறிய வச்சு அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஒரு 4 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு. 10 4. 9 ஜஸ்டின் சோமனூர்ல இருந்து அடிச்சிருந்தாரு. அவரு 2 மேட்சா நம்ம விளையாண்டு இருந்தாரு. அவர் அடிச்சிருந்தாரு. இவரு இப்போ இந்த